என் மருமவ கட்டப்பையில என்னத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே. எவட்டியவா என் மாமியார கை நீட்டி அடிச்சவா? என் மருமவ அண்ணா அடிக்கா பாரு, நீல கலர்ல சுடிதார் போட்டுக்கிட்டு அவதான் என்ன அடிச்சா. அடியே உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் டி, என் மாமியார கை நீட்டி அடிச்சிருக்க, அதுவும் நான் ஊர்ல இல்லாத நேரத்துல. ஆஹா, அந்த அக்காவுக்கு மருமவ ஊர்ல இருந்து வந்துட்டாளா? போச்சி, என் மருமவ இன்னைக்கு சுவாலி சுத்தம். ஐயோ, பிரச்சனை ஒண்ணுக்கு மேல ஒன்னால வந்துகிட்டே இருக்கு. ஒரு காப்பிய குடிக்கலாம்னு வாசப்படியில உட்கார்ந்து ஒரு காப்பிய முழுசா என்ன குடிக்க விடுதாவளா? எப்பா, இவ்வளவு சண்டை போட ஆரம்பிச்சிருவளோ உங்களுக்கு. இனி நம்ம அங்க இருந்தோம்னா அவ்வளவுதான், எல்லாருமா சேர்ந்து நம்ம மண்டையை உடைச்சு போடுவாளுவோம். பேசாம கொஞ்ச நேரத்துக்கு வெளியே எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருவோம். அப்பதான் நம்ம டேமேஜ் ஆகாம இருக்க முடியும். இந்த சமயமா பார்த்து எங்க ஓடுறாரு? ஐயோ, வாசல்ல என் மருமகளும் பக்கத்து வீட்டுக்காரி மருமகளும் நிக்காளுவா. ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட போறாளுவா. இந்த மனுஷன் வந்து தடுப்பாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு பயந்து ஓட்டமால ஓடுறாரு. சரி, என்னத்த செய்ய, அவர் பயம் அவருக்கு. ஐயோ, என் மருமக வேற அவளை பாத்துக்கிட்டே நிக்காள. என்னட்டி முடிச்சுக்கிட்டே நிக்கா? வாயை திறந்தே பதில சொல்லு. ஏத்தே, இந்தாங்க கட்டப்பையி, இதுல நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து பத்திரமா வைங்க. நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் இதுல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட கேட்காம எல்லாத்தையும் எடுத்து தின்னுபடாதீங்க. ஏன்னா எங்க அம்மா எனக்காக தான் வாங்கி தந்திருக்காங்க. ஆமா, இல்லட்டா எனக்கு கடையில வாங்கி திங்கவே முடியாது பாரு. நீங்க கடையில வாங்கி தின்னுங்க, இல்லன்னா வீட்லயே கூட செஞ்சு தின்னுங்க. எனக்கு அத பத்தி எல்லாம் ஒரு கவலை இல்ல. இந்த கட்டப்பையில இருந்து எடுத்து தின்னுறாது என்ன சொன்னேன். அப்புறம் என்னத்துக்கு என் கையில தார? நீயே கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சிக்க. அதுக்கு இல்ல, இங்க ஏதாவது கலைவரம் ஆயிட்டுனா அப்புறம் கட்டப்பையில உள்ளதெல்லாம் கீழே கொட்டிடும்ல. அதுக்குதான் பாதுகாப்பா அந்த பக்கம் எடுத்து வைங்கன்னு உங்ககிட்ட தாரேன். என்னத்தை இப்படி முழிக்கிய? நாம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தானே இருக்கோம், அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டா ஒரு தப்பு இல்ல. கொண்டா, இல்லனா இன்னும் ஓவரா வாய் பேசிக்கிட்டே இருப்ப. நான் பேசலத்தே, நீங்க தான் என்ன பேச வைக்கிய. ஏய் அம்மா, இவளோட தொல்லை எனக்கு தாங்க முடியலம்மா. என்னடி நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்லாம உங்க மாமியார் கூட நின்னு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என் மாமியார் கிட்ட நான் பேசுவேன், பேசாம இருப்பேன். அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நீ உன் மாமியார் கிட்ட பேசு, இல்லனா தெருவுல கிடந்து சண்டை போடு. எனக்கு என்னடி? என் மாமியார நீ என்னத்துக்கு அடிச்சா? அதுவும் நான் இல்லாத நேரமா பார்த்து எதுக்கு அடிச்சா? அதுக்கு மட்டும் நீ பதில சொல்லு. அதுக்கு நான் என்னத்துக்கு பதில சொல்லணும்? உங்க மாமியார் கிட்டயே கேட்க வேண்டியதானே, அந்த பிள்ளை உங்களை எதுக்குதே அடிச்சான்னு. இங்க பாருடி, நான் உன்கிட்ட கேட்கல, நீ எனக்கு பதில சொல்லு. என்னதே, நான் கரெக்ட்டா தானே கேட்டேன்? ஆமா மருமகளே, நீ கரெக்ட்டா தான் கேட்க. இன்னைக்கு அவ உனக்கு பதில் சொல்லியே தானே தீரணும். ஏய் அம்மா, ஏன் மருமக ஒரு பங்குனா வனஜக்கா மருமக 10 பங்கு இருப்பா போலுக்க. கோவத்துல மூஞ்ச பாரு, தெற்கிக்கும் வடக்கிக்கும் மேல நீளுது. சொல்லுடி, பதில சொல்லு. உங்க மாமியார நான் கொன்னிட்டு வந்த பொருள் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணாவோ, அதான் கோவம் வந்துச்சு, அதான் அடிச்சேன். ஏடி, என் மாமியார் கிண்டல் பண்ணவனா வாய் பேசினா வாய் பேச்சோட இருந்திருக்கணும். எதுக்கு நீ கையை நீட்டி அடிச்சா? இங்க பாரு, இன்னொரு விஷயம் கூட சொல்லுதே. உங்க மாமியார கை நீட்டி மட்டும் நான் அடிக்கல, காலை வச்சு எட்டிட்டு மிதிச்சேன், தெரியுமா உனக்கு? என்னடி, இத கூட ஒண்ணு சேர்த்து சொல்லுதா? ஆமா மருமகளா, இவ என்ன அடிச்சு காலை வச்சு எட்டிட்டு மிதிச்ச பாத்துக்க. அத உன்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அவ மிதிச்ச மிதில நான் எப்படி பறந்து போய் கீழே விழுந்தேன் தெரியுமா? திமிரு பிடிச்சவா, மாமியாருக்கு அடங்காதவா. இங்க பாருடி, என் மாமியார நான் மட்டும் தான் அடிப்பேன். அடிச்சு மிதிச்சு துவச்சு தொங்க கூட விடுவேன். ஆனா வேற யாராவது என் மாமியார் மேல கைய வச்சாவோ அவங்க கைய நான் உடைக்காம விடவே மாட்டேன்டி. சுசீலா, பாத்தியா என் மருமவா எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுதான்னு? ஆமா, உங்க மருமவா உங்களை அடிப்பாளா மிதிப்பாளா துவச்சு தொங்க கூட விடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு சப்போர்ட்டா? அது என் மருமகளுக்கு என்ன அடிக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா அடுத்தவங்க யாராவது என்ன அடிச்சவனா என் மருமவ கேட்காம விட மாட்டாள்ல. ஆமா ஆமா, அப்ப பெரிய சப்போர்ட் தான். என்ன என்னவா, எதுக்கு என் கைய பிடிச்சா? நீ என்ன அடிக்க வருவ? நான் அடிய வாங்கிக்கிட்டு இந்த படிக்கட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கணுமா? இங்க பாரு, உன் அடிப்புடி எல்லாம் உன் மாமியாரோட வச்சிக்க. என்கிட்ட வச்சேன்னு வச்சிக்க, மவளை இருந்த இடம் தெரியாம காலி பண்ணி போடுவோம் பாத்துக்க. இப்பதான் நீ சொன்ன பேச்சு பேச்சா இருக்கணும்னு. அதுக்கு என் மாமியார நீ கை நீட்டி அடிச்சிருக்க, அதுக்காக நான் உன்னை அடிக்காம விட்டுருவேனா? ஓஹோ, அப்படி ஒரு எண்ணத்தோட தான் அங்க வந்திருக்கியோ? அடி அடிச்சு பாருடி. மருமகளா, என்ன பாத்துக்கிட்டு நிக்க? இவள அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணு. உன்கிட்டயே எவ்வளவு திமிரா பேசுதா பத்தியா? சரியான ஓட்ட உடசல்காரி. ஏதே, அடுப்பு வெண்ணி பானை எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வைங்க. இவ கைய கால முறிச்சு எடுத்துட்டு வரேன். அடுப்புல வச்சு எரிச்சி சுடு தண்ணி போட்டுறலாம். யாத்தாடி, என் மருமவ கை கால உடைச்சி இவ சுடு தண்ணி வைக்க போறாளா? மருமகள, நீ சொல்லவே வேண்டாம், நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டு தான் வந்திருக்கேன். என் மருமவள பத்தி எனக்கு தெரியாதா? என்னடி புதுசா உன் திமிர என்கிட்ட வந்து காட்டுத? என் கை கால நீ உடைச்சு போடுவியா? உனக்கு சுவார திங்கிறதுக்கு கை இல்லாம ஆக்கி போடுவோம் பாத்துக்க. மருமகள, அப்படிதான்
அப்படிதான். தாத்தாடி என் மர்மம் இன்னும் வீட்டுக்குள்ளே வரல. அதுக்குள்ள இப்படி தெருல கிடந்து என்ன ஆளு சண்டை போடுதா? ஒண்ணுமே புரியல உலகத்துல. எத்தே இந்த பாட்டை பாடாதீங்க. வேற ஏதாவது ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. அப்பதானே எனக்கும் ஒரு சூடா பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். இந்த ரெட்டை குடுமியை அடிச்சு வெளுத்து வாங்கலாம். எத்தே சிங்கம் ஒன்று புறப்பட்டது அந்த பாட்டை பாடுங்க. எம்மாடி மர்மோளா, எனக்கு அந்த பாட்டு லைன் எல்லாம் தெரியாதே. மர்மோளா, எனக்கு அந்த பாட்டு லைன் எல்லாம் தெரியும். நான் பாட்டு பாடுவேன், நீ அந்த மேனகாவை தூக்கி போட்டு மிதி. சரிங்கதே, சீக்கிரமா பாடுங்க. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, இவளுக்கு கிட்ட காலம் பிறந்திருக்கு. மர்மோளா, அவளுக்கு நல்ல அடி மிதிய குடி. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே. ஐயோ, என் வீட்டு வாசல்ல கிடந்து இப்படி ரெண்டு பேரும் அடிபடி போடுதாவளா? ஏக்கா வனஜக்கா, இந்த சண்டையெல்லாம் தேவையா? அம்மா, பின்ன அன்னைக்கு உன் மர்மவ என்ன அடிச்சு கீழே தள்ளி விடும்போது நீ பாத்துக்கிட்டு சும்மா தான் நின்னுட்டு இருந்த. உன் மர்மவ கிட்ட இந்த அக்காவை இப்படி போட்டு அடிக்காதடின்னு ஒரு வார்த்தை சொன்னியா? என் மர்மவ உன் மர்ம மாதிரி இல்ல, அடி வாங்குற இடத்துல எல்லாம் பாத்துக்கிட்டு நிக்கிறதுக்கு. என் மர்மவ உன் மர்மவளை எப்படி அடிச்சு வெளுக்காடு பாத்தியா இல்லையா? ஏக்கா, எதுக்கு காந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நாள் இல்லனா கூட ஒரு நாள் பேசிதானே ஆவணும். ஏக்கா, அந்த சண்டையை எப்படியாவது நிப்பாட்டுங்கக்கா. உங்க மர்மவ கிட்ட சண்டை போடாதன்னு சொல்லுங்கக்கா. ஏன் அத நீ உன் மர்மவ கிட்ட சொல்ல வேண்டியதானே? உன் மர்மவ கிட்ட நீ சண்டை போடாதன்னு சொன்னா உனக்கு திருப்பி அடி விழுமேன்னு பயம். அந்த பயத்துல தானே நீ என்கிட்ட சொல்லுத. இது என்னக்கா இப்படி பேசுதிய? அவ ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டா நல்லாவா இருக்கு? பாக்கிறதுக்கு நல்லா தானே இருக்கு. நல்லா உட்கார்ந்து வேடிக்கை பாரு. எப்படியும் பாரு, என் மர்மவ உன் மர்மவள நீ தொம்சம் பண்ணாம விட மாட்டாள்ல. சரி, இப்பதானே வந்திருக்கேன் வீட்டுக்கு, யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாம இருக்கலாம்னு பார்த்தா வீட நீயே என்கிட்ட சண்டைக்கு வாரியேடி. அப்படிதான் சண்டைக்கு வருவேன், அப்படிதான் சண்டைக்கு வருவேன். எங்க மாமியாரை நீ அடிச்சல, அதனால நான் ஒண்ணு அடிக்க வந்து செய்வேன். பாத்தீங்களா என் மர்மவ எனக்கு அவ எப்படி பேசுதானே? வந்துட்டா சண்டைக்குன்னு. கட்டப்பைய கொண்டாங்கதே. இந்தாமா. சுசிலா, பாத்தியா உன் மர்மவ என் மர்மவ கிட்ட வாங்கின அடிக்கு பயந்துகிட்டு எப்படி கட்டப்பைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடுதான்னு. எத்தே, கொஞ்சம் பேசாம இருங்க. நீ சும்மா இரு மர்மவளா. சுசிலா கிட்ட உன்னை பத்தி பெருமையா தானே சொல்லிட்டு இருக்கேன். யாத்தாடி, என் மர்மவ அடியை வாங்கிட்டுல வீட்டுக்குள்ள போறா. எப்பா, வந்த உடனே பிரச்சனையே ஆரம்பிச்சுட்டாளம்மா. மர்மவள, உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சுசிலாக்க மர்மவ உன் அடி தாங்க முடியாம எப்படி பயந்து வீட்டுக்குள்ள ஓடுதா? வாய மூடுங்கதே. என்ன மர்மவள இப்படி கோவப்படுதா? பின்ன அந்த பிள்ளைகிட்ட அடி வாங்குனதெல்லாம் எனக்கு தான் தெரியும். என்ன மர்மவள சொல்லுதா? பின்ன என்னது, நான் அவள ஒரு அடி அடிச்சோம்னா அவ என்ன திரும்பி 5 அடில அடிச்சா? என்ன மர்மவள இப்படி சொல்லுதா? நானும் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். நீயும் திரும்பி அவள அடிக்கதானே செஞ்சா? போங்கதே, நீங்க வேற. நீங்க பார்த்தது அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா அந்த பிள்ளை என்ன ஆனா அடி அடிச்சு மிதிச்சுட்டா தெரியுமா? மர்மவள அழாத. போங்கதே, அடி வாங்குனதெல்லாம் என்ன காடு குறுக்கு வலிக்கு தெரியுமா? அந்த பிள்ளை அடிச்ச ஒவ்வொரு அடியும் இடி நடக்கதா என் முதுகுல விழுந்துச்சு. சாத்தாடி, இப்படியாப்பட்டவன் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் பாட்டுக்கு வீட்டுல பேசாம இருந்திருப்பேன். வேணும்னே என்ன உசுப்பேத்தி விட்டு இந்த பிள்ளைகிட்ட என்ன இப்படி அடி வாங்க வச்சுட்டே. படுபாவி, என் மர்மவளை இப்படி போட்டு அடிச்சு போட்டாளா? எப்படி தார தாரையா கண்ணீரை வடிக்க என் மர்மவ. ஆனா ஒண்ணுதே, இந்த பிள்ளை அடிச்ச அடியை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் பாருங்க, இவளை நான் பழி வாங்கியே தீருவேன். ஐயோ, அப்படின்னா நாம நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணெல்லாம் இருக்கு. ஆபத்தே, நாம ரெண்டு பேருமா சேர்ந்து தப்பு கணக்கு போட்டுட்டோம். தப்பு கணக்கு போட்டுட்டோம். இல்ல மர்மவள, நம்ம கணக்கு என்னைக்குமே தப்பாகவே கூடாது. பேசாம இருந்ததே, அடி வாங்குற எனக்குலாம் தெரியும். இப்படி ஆயிட்டா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளை கூட வண்டில 2 பேர் வந்தாவல்ல, எதுக்குதே வந்தாவோ? எம்மாடி மர்மவள, அவ 2 பேரும் யாரும் தெரியுமா? இந்த பிள்ளையோட அம்மையும் இந்த பிள்ளைக்கு அண்ணன் பொண்டாட்டி மைனிகாரிமாக்கும். அடுத்த வாரம் ஆடி மாசம் ஆரம்பிக்க போதுல, அப்ப இந்த பிள்ளைக்கு அவ வீட்ல இருந்து சீர்வரிசை அவ அண்ணன் கொண்டுட்டு வருவானா. என்னது, ஆடி சீர்வரிசையா? ஆமா, அதுவும் லாரியில கொண்டு வந்து இறக்குவானா. இந்த சுசிலா இப்பமே ஆட்டம் போடுவா. இனி அடுத்த வாரம் சீர்வரிசையெல்லாம் கொண்டு வீட்டு வாசல்ல கொண்டு வந்து இறக்கணும்னு வச்சுக்க, அவ்வளவுதான். என்னத்தை சொல்லுதியா? ஆமா, லாரி நிறைய சீர்வரிசை பொருளை கொண்டு வந்து இறக்குவா. தெருவுல உள்ள எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருப்பா. அதுக்கப்புறம் இந்த சுசிலா மர்மவளை பத்தி பெருமை எல்லார்கிட்டையும் பீத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு விடவே கூடாது மர்மவள, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஏதே, அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன மர்மவள ஐடியா? என் கூட வாங்க, உங்களுக்கு என்ன ஐடியான்னு தெரியும். சுசிலாமா, எம்மாடி, என் மர்மவ கிட்ட சண்டை போடாதம்மா சொன்னேன். ஆனா அவதான் கேட்கவே இல்ல. நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாதம்மா. நீ உன் மாமியாருக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணுத. ஆனா என் மர்மவ அப்படி கிடையவே கிடையாது. இப்ப கூட அவ வீட்டுக்கு ஏண்டா வந்தான்னு தான் நான் இருக்கேன் பாத்துக்க. நீயே பாத்தேல்ல, வந்த உடனே உன்கிட்ட எப்படி சண்டை போட்டான்னு. அதெல்லாம் விடுங்கம்மா, நான் அதெல்லாம் எதுவுமே நினைச்சுக்கல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு சண்டை போட்டாலும் நாளைக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தானே ஆகணும். பரவாயில்லையா,
இந்த அக்காவுக்கு மருமவ என்ன அளவோல பேசுதா? என் மருமவ அவகிட்ட சண்டை போட்டாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாம தானே பேசுதா? நீங்க உங்க மருமகளை நினைச்சு சங்கடப்படாதீங்க. வயசான காலத்துல நீங்க வீட்ல நிம்மதியா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆமாம்மா, வயசான காலத்துல வீட்ல நிம்மதியா இருக்கணும்ல. கவலையே படாதீங்க. அதான் அடுத்த வாரம் அவங்க வீட்ல இருந்து ஆடி மாசத்துக்குன்னு சீர்வரிசை கொண்டு வரவுல்ல. சீர்வரிசையை வாங்கி வீட்ல வச்சுக்கிட்டு மருமகளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. என்னமா சொல்லுத? மருமகளை அவங்க வீட்டுக்கு நான் எப்படி அனுப்ப முடியும்? சீர்வரிசையை மாமியார் வீட்ல கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு மகளை கூடயே கூட்டிட்டு தானே போகணும். நீங்களும் உங்க மருமகளை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஆடி மாசம் முடியற வரைக்கும் ஒரு மாசம் நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல. அட ஆமா, நல்ல ஐடியா சொல்லி தந்திருக்கியே. என் மருமகளை எப்படிடா அம்மா வீட்டுக்கு திரும்பவும் அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தியா சுசிலா, என் மருமவ எவ்வளவு புத்திசாலித்தனமா உனக்கு சொல்லி தந்திருக்கானே. ஆமாக்கா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்க மருமவ நல்ல புத்திசாலிதான். எனக்கு பெரிய உதவிலாம் பண்ணிருக்கா. அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது நல்லது தானே. ஆமாம்மா, நீ எனக்கு பெரிய உதவி தான் பண்ணிருக்க. சரி சுசிலாம்மா, போயிட்டு வரோம். மருமவளே, அப்ப உங்கள துணிமணி எல்லாத்தையும் நான் பேக்ல எடுத்து வைக்கட்டுமா? எதுக்கு தே? நீ இந்த ஆடி மாசத்துக்கு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புவீல்ல, அதுக்கு தான். ஏடி, என் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சி நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். முதல்ல உங்க துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த வருஷம் ஆடி மாசத்துக்கு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க. யாருக்கிட்ட? நான் கொடுத்த ஐடியா எனக்கே தான். என்ன சுசிலா இப்படி சிரிச்சிட்டு நிக்க? ஏக்கா, என்னமோ என் மருமவ எனக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படி இப்படின்னு பெருமையா பீத்தினியா? பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க நீ எப்படி சொன்னா பாத்தீங்களா? ஆமா சுசிலா, என் மருமவளும் சரியான ஆளுதான். என்னத்த செய்ய? ஐயோ ஐயா, படுபாவி, ராத்திரி தூங்கும்போது இந்த மொட்டை மண்டையில கள்ளத்துக்கு போட்டாலும் போட்டுருவாங்களுக்கு. அடிச்சாலும் பிடிச்சாலும் நீங்க தான் எனக்கு பெருசு. எல்லாரும் பார்த்து அது என்ன அடிச்சு துவைச்சு இப்படி காய போட்டு கிளிப்ப வேற போட்டு விட்டுட்டு போயிட்டாவ. ஆனா நீங்க தான் என்ன காப்பாத்த வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? எப்படி நன்றி சொல்லுவேன்? என்ன சொன்ன? என்ன காப்பாத்த வந்த தெய்வம் தே, நீங்க என்ன காப்பாத்த வந்த தெய்வம். மருமவ இவ்வளவு நேரமா தலைகீழ தொங்கிட்டு கிடக்கால, அவளுக்கு தண்ணியை குடுப்போம்னு தானே பானை நிறைய தண்ணி எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ஆமா, ஆசை தோசை அப்பளம் வடை இது அதெல்லாம் வீட்ல போய் சாப்பிட்டுடலாம் தே. இப்போ எனக்கு குடிக்க தானே தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாடி, நினைப்புனா உனக்கு பொழப்ப கேடுக்குமா? மருமவ ரொம்ப கஷ்டப்படுதானே, தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கணும். ஆள பாரு ஆள, இப்படி ஒண்ணு அடிச்சு துவைச்சு தொங்க போட்டு கிளிப்ப மாட்டி விட்டுட்டு போயிருக்காவல்லடி. உன்னை யாரும் காப்பாத்துறதுக்குன்னு வந்துடப்படாதுல்ல, அதை தடுக்கதா நான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன். வெயில்ல உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா அப்புறம் தண்ணி தாகம் எடுக்கும்ல. அதான் எனக்கு குடிக்கிறதுக்குன்னு ஒரு மண்பானை நிறைய தண்ணியும் ஒரு மண்பானை நிறைய மோரையும் கலக்கி கொண்டு வந்திருக்கேன். அப்ப நீங்க என்ன காப்பாத்த வரலையா? ஆமா, நீ செஞ்ச நல்ல செயலுக்கு உன்னை காப்பாத்த வர வரணுமாக்கும். காப்பாத்த நான் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு எங்க அத்தை இப்படி கடைய போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாலு முடி, ஐயோ என் பொழப்பட்டிக்கு சிரிப்பா சிரிக்குத கடவுளே. மருமவ இவ்வளவு நேரமா தலைகீழ தொங்கிட்டு கிடக்கால, அவளுக்கு தண்ணியை குடுப்போம்னு தானே பானை நிறைய தண்ணி எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ஆமா, ஆசை தோசை அப்பளம் வடை இது அதெல்லாம் வீட்ல போய் சாப்பிட்டுடலாம் தே. இப்போ எனக்கு குடிக்க தானே தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாடி, நினைப்புனா உனக்கு பொழப்ப கேடுக்குமா? மருமவ ரொம்ப கஷ்டப்படுதானே, தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கணும். ஆள பாரு ஆள, இப்படி ஒண்ணு அடிச்சு துவைச்சு தொங்க போட்டு கிளிப்ப மாட்டி விட்டுட்டு போயிருக்காவல்லடி. உன்னை யாரும் காப்பாத்துறதுக்குன்னு வந்துடப்படாதுல்ல, அதை தடுக்கதா நான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன். வெயில்ல உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா அப்புறம் தண்ணி தாகம் எடுக்கும்ல. அதான் எனக்கு குடிக்கிறதுக்குன்னு ஒரு மண்பானை நிறைய தண்ணியும் ஒரு மண்பானை நிறைய மோரையும் கலக்கி கொண்டு வந்திருக்கேன். அப்ப நீங்க என்ன காப்பாத்த வரலையா? ஆமா, நீ செஞ்ச நல்ல செயலுக்கு உன்னை காப்பாத்த வர வரணுமாக்கும். காப்பாத்த நான் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு எங்க அத்தை இப்படி கடைய போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாலு முடி, ஐயோ என் பொழப்பட்டிக்கு சிரிப்பா சிரிக்குத கடவுளே. மருமகளே, எவ்வளவு காத்தடிச்சாலும் கீழே உலாதபடி பயங்கரமான கிளிப்பெல்லாம் போட்டு விட்டுருக்கு. எத்தே, நாலு முடி தப்பிச்சு ஓடிடக்கூடாதுல, அதுக்குதான் இப்படி பயங்கரமான கிளிப்பு. எம்மாடி சின்ன பொண்ணே, நீ ஒண்ணும் பயப்படாத, அதான் நான் இங்க இருக்கம்ல காவலுக்கு. என்ன பாட்டியோ இங்க கடையெல்லாம் போட்ட மாதிரி இருக்கு. எம்மாடி கடை இல்லம்மா, இது எல்லாம் எனக்குதான். என் மருமவ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கால, யாரும் வந்து காப்பாத்திர கூடாது பத்தியா? அதுக்குதான் காவலுக்காக இங்கே உட்கார்ந்திருக்கேன். வெயில் வேற பயங்கரமா இருக்கு, தண்ணி தாகம் எடுக்கும் பத்தியா? அதனால தான் மண்பானை நிறைய தண்ணியும் ஒரு பானையில மோரும் கலக்கி கொண்டு வந்திருக்கேன் பத்துக்க. பயங்கரமான ஐடியாவெல்லாம் இருக்கு. பின்ன என் மருமவ சீர் அப்படிலாம்
ஆமா பாட்டியோ சரிதான். வெயில நடந்து வரீங்களா, கொஞ்சம் சில்லுன்னு தண்ணியாவது மோராது குடிக்கலாம். ஏ பாட்டியா நாங்க வரும்போது மோர் குடிச்சிட்டு தான் வரோம். நீங்க கேட்கல, அதனால ஒரு டம்ளர் தண்ணி வேணா குடிக்கும். இந்த பரிமளம் சில்லுன்னு தண்ணி நல்லா இருக்கும் பாத்துக்க. மண்பான தண்ணி குடிக்கிறதுக்கே என்ன ருசியா இருக்கு. பாட்டியோ மண்பான தண்ணி செம டேஸ்ட். ஆமா, மண்பானையில நம்ம சோறு பொங்கி சாப்பிடுறோம்ல, அதே மாதிரி மண்பானையில தண்ணி வச்சு குடிச்சாலும் நல்ல ருசியா தான் இருக்கும். ஏ பாட்டியா சாப்பிட போகணுமே, எப்படி இந்த 4 முடியை விட்டுட்டு போறதுன்னு கவலைப்படாதீங்க. நீங்க இங்கே இருங்க, நான் எங்க வீட்டுல போய் சாப்பாடு உங்களுக்காக ரெடி பண்ணி எடுத்து கொண்டு வந்து தாரேன். சரிம்மா. சின்ன பொண்ணே, அப்படியே எனக்கு ஒரு 2 பொரிச்ச மீன் பார்சல். ஆமா, நான் என்ன ஹோட்டலா வச்சு நடத்துவேன், ஆர்டர் குடிக்கிய. என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுற? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பண்ணுக்குள்ள பண்ணால பழகணும். ஆமா, பெரிய பழக்கம். அப்படி எல்லாம் சொல்லாத சின்ன பொண்ணு. எங்க மாமியாருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கேன்னு சொன்னேன்ல, அப்ப எனக்கு ஒரு 2 துண்டு பொரிச்ச மீன் கொண்டு வந்து கொடுத்துரு சின்ன பொண்ணு. ஆமா, நீங்க கெட்ட கேடுக்கு பொரிச்ச மீன் ஒண்ணுதான் கியாடு. 4 வீட்டுல சோறு குழம்பு கூட்டு பொரியல்னு வாங்கி தின்னதோட பேசாம இருக்க வேண்டியதானே. எந்த வீட்ல எல்லாம் வாங்கி தின்னாலும் அந்த வீட்ல எல்லாம் பிரச்சனை எல்லாம் மூட்டி விட்டுருக்கிய. உங்களுக்கு எல்லாம் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாத சின்ன பொண்ணு. நான் வயிறு பசி தாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா ஆமா, நீங்க வயிறு பசியும் தாங்க மாட்டிய, மத்த ஆள்கிட்ட எல்லாம் கோல் முட்டி கொடுக்கதையும் நிறுத்த மாட்டிய. நானும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு பேசாம தான் இருந்தேன். ஆனா கடைசியில எங்க வீட்லயே நீங்க பிரச்சனையை மூட்டி விட்டே பாத்தியாலா. இனி 4 முடி இப்படி தொங்கிட்டே தான் கிடக்கணும். எங்க வீட்டு கூறுகட்ட குக்கர் இருக்கல்ல என் சம்மந்திகாரி, உங்க பேச்சு கேட்டுட்டு தானே இவ்வளவு நாள் ஆட்டம் போட்டு கிடந்தா. இப்ப மாமியா வீட்டுல கொண்டு போய் தள்ளியாச்சு, இனி ஆட்டம் போடட்டும் பாப்போம். வந்துட்டாவோ பொரிச்ச மீன் வேணுமாம்ல, பொரிச்ச மீன். உங்களுக்கு போட்ட சோத்த நாய்க்கு போட்டிருந்தா கூட நன்றியோட இருந்திருக்கும். கோல் முட்டிய குடிக்க கோல் முட்டி எலும்ப எண்ணி வவுந்து எடுத்துரும் பாத்துக்கிடுங்க. பின்ன நீங்க செஞ்சு கெட்டம் கேடுக்கு கொலையே பண்ணிருக்கணும் உங்களை எல்லாம். இப்படி துவைச்சுதான் தொங்க விட்டுருக்காளேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. நாம கால் வைக்கிற இடமெல்லாம் ஒரே கண்ணி வெடியாலாம் இருக்கு. இப்படியே கிடங்க. ஏதே வீட்டுக்கு போமா. சரி மருமகள போவோம். பரவாயில்ல, பரிமளம் முன்ன மாதிரி இல்ல. மருமகளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாளா. தெருவுல மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா நடந்து போறத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கும் வந்து வாச்சிருக்கா பாரு மருமவன்னு. இவ பண்ணின வேலைக்கு எல்லாருமா சேர்ந்து அடிச்சு துவைச்சு புளிஞ்சு காய போட்டுருக்காவோ. இவ தப்பிச்சிட கூடாதுன்னு நாங்க காவலுக்கு உட்கார்ந்துருக்கேன். எல்லாம் ஏன் நேரம். எனக்கு வந்து வாச்சிருக்கா பாரு. ஐயோ, என்ன யாருமே காப்பாத்த மாட்டாவளா? எனக்கு விமோசனமே கிடையாதா? இப்படியே தான் கொடிகையர்ல காஞ்சிக்கிட்டே கிடக்கணுமா? எப்படியாவது கிருந்துனா தப்பிச்சே ஆவணுமா? ஆஹா, எங்க மாமியார் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, தூங்கிட்டு தான் இருக்காவோ. நாம எப்படியாவது இப்ப தப்பிச்சிட வேண்டியதா. இந்த கிளிப்பு நல்ல டைட்டால பிடிச்சிட்டு இருக்கு. ஐயோ, இறங்க முடியலையே. ஆஹா, கிளிப்பு உடைஞ்சு நாம கீழே விழுந்துட்டோம். எங்க மாமியார் வேற தூங்கிட்டு தான் இருக்காவோ. எப்படியாவது தப்பிச்சிரணும்டா சாமி. வயிறு பசி வேற உயிர் போகுது. இந்த மண்பானையில மோர் இருக்குல, பானையோட தூக்கிட்டு போயிருவோம். வா வா கண்ணே கண்ணுறங்கு. மாமியாரே, நான் தப்பிச்சு போறது வரைக்கும் நல்ல கண்ணா சந்து தூங்குங்க. வாவோ கண்ணே கண்ணுறங்கு. 4 முடி எஸ்கேப். சப்பாடா, எப்படியோ என் மவளை மாமியார் வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி எடுத்துதான் விட்டுட்டு வந்திருக்கேன். இனி அவ நல்லபடியா மாமியார் வீட்டுல இருக்கணும். மாமியார் மாமனார்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும். சின்ன பொண்ணு வா மரகதா. என்ன பரிமளா பாட்டி, மேனகாவை மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்தாச்சா? ஆமாம்மா, எப்படியோ என் மவளை பேசி எடுத்து அவ மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டோம். என்னகிட்டே இருக்க மரகதா, உட்காரு. உட்கார்ல. பரிமளா பாட்டி, நம்ம சங்கரண்ண ஸ்டுடியோ இருக்குல்ல, அங்க இருந்து ஒரு பையன் வந்து இந்த பைய கொண்டு கொடுத்துட்டு போனா பாத்துடுங்க. இங்க வீட்டுக்கு வந்து பாத்துருப்பான் பொழுது கதவு பூட்டி இருந்துல, அதனால எங்க வீட்டுல கொடுத்துட்டு போனா பாத்துடுங்க. இந்தாங்க பாட்டி, வாங்கிக்கிடுங்க. என் மவன் காலையிலேயே சங்கர்ட்ட போன் பண்ணி கேட்டதுக்கு நாளைக்கு காலையில தான் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொன்னேன். பரவாயில்லையே, இப்ப சாயங்காலமே கொண்டு வந்து கொடுத்துருக்கானே. உட்காரு மரகதா. சரி பாட்டி. மருமவளா, ஏதே உங்களுக்கு தான் காபி போட்டுக்கிட்டு இருக்க, என்ன வாரேன். மருமவளா, காப்பி எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கிடலாம். நீ முதல்ல வா. ஏ அப்பா, சின்ன பொண்ணுக்கு மாமியார் என்ன பாசமா மருமவளை கூப்பிடுதாவோ. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்படியே கடைசி வரைக்கும் இருக்கட்டும்பா. என்னதே கூப்பிட்டியலா? வாங்கக்கா. சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்தேல சின்ன பொண்ணு. ஆமாக்கா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்போம். பஸ் கொஞ்சம் லேட் ஆயிட்டு பாத்துருங்க, அதான் வரதுக்கு நேரம் ஆயிட்டு. மருமவளா, முதல்ல சோபால உட்காரு. ஏதே உங்களுக்கும் அந்த அக்காவுக்கும் முதல்ல காப்பி போட்டு கொண்டுட்டு வரேன், அப்புறமா உட்காந்து என்ன வேணாலும் பேசிக்கிடலாம். முதல்ல உட்காரு மருமவளா, காப்பி அப்புறமா குடிச்சிக்கிடலாம். சின்ன பொண்ணு, உங்க அத்தை சொல்லுதாவுல்ல, முதல்ல சோபால உட்காரு, உட்கார்ந்து என்ன ஏதுன்னு கேளு. சரிக்கா. என்னதே, என்ன விஷயம்? இந்த மருமவளா, இது உனக்கு தான். என்னதே, இந்த பையில என்ன இருக்கு? அட, கையில வாங்க மருமவளா, நீயே பிரிச்சு பாரு. பரவாயில்லையே, சின்ன பொண்ணுக்கு மாமியார் இப்படி எல்லாம் பேசுவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. இது இந்த பையில என்னதே இருக்கு? அட, நீயே பிரிச்சு பாரு மருமவளா. ஐயோ, மாமியார் என் மேல பாச மழைய பொழிதாவல, என்ன பாசமா சிரிச்சு சிரிச்சு பேசுதாவோ. ஆஹா,
சூப்பரா இருக்க போட்டோ. இது எங்க ரெண்டு பேரோட போட்டோ. ஆமா மருமோள, போட்டோ உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? இக்கா போட்டோவை பாத்தேளா? சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு. இது இந்த வருஷம் பொங்கலுக்கு எடுத்த போட்டோ இல்ல? ஆமா மருமோள, இது இந்த வருஷம் பொங்கலுக்கு எடுத்த போட்டோ தான். என் மவன் இத போன்ல வச்சிருந்தாம்ல, அதான் கடையில கொடுத்து இப்படி ஃப்ரேம் கணக்க பண்ண சொல்லிருக்கான் போலுக்கு. இன்னைக்கு காலையில என் மவன் ஆபீஸ்க்கு கிளம்பும் போதே சொல்லிட்டு தான் போனா, சங்கரன கடையில போட்டோ ரெடி பண்ணதுக்கு கொடுத்திருக்காமா, எப்படி நாளைக்கு காலையில தான் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு. நம்ம மேனகாவ மாமியா வீட்ல விட போனோம் பத்தியா, அந்த சமயத்துல கடையில இருந்து வந்திருக்காங்க போலுக்கு. நம்ம வீடு தான் பூட்டி கிடந்ததுல, அந்தால மரகத வீட்ல கொடுத்துட்டு போயிருக்காவோ. மரகதா, என் மவன் மர்மா போட்டோ நல்லா இருக்கான்னு பாரு. எத்தடி என்ன அழகா இருக்கு போட்டோ. சின்ன பொண்ணு, மாப்பிளையும் பொண்டாட்டியும் ஒரே கலர்ல Dress எடுத்திருக்கியா, அதான் பாக்கிறதுக்கு நச்சுன்னு இருக்கு போட்டோல. ஏக்கா நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா இந்த மாதிரி போட்டோ லேமினேஷன் பண்ணுவாங்கன்னு. ரொம்ப அழகா இருக்கு சின்ன பொண்ணு இந்த போட்டோ. உங்க ரூம்ல மாட்டி வச்சிக்க. ஆமா மருமகளே, உங்க ரூம்ல மாட்டி வச்சிடுங்க போட்டோவை. சரிங்க தே. பரவாயில்ல, சின்ன பொண்ணுக்கு மாமியார் நல்லபடியா தெரிஞ்சிட்டாவோ. மகளையும் கொண்டு மாமியார் வீட்ல விட்டாச்சா, இனிதான் சின்ன பொண்ணு நிம்மதியா இருப்பா. இந்த லிஸ்ட் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்பாடா, நமக்கு தேவையான எல்லா பொருளையும் லிஸ்ட் போட்டாச்சு. இனி எங்க அண்ணன் கிட்ட கொடுத்தா எங்க அண்ணன் வரிசையா எல்லா பொருளையும் வாங்கி கொண்டு வந்து அடுக்கிடுவான். எல்லா பொருளையும் வாங்கி கொண்டு வந்து எங்க மாமியார் முகத்துல கரிய பூசுவான் எங்க அண்ணன். என்ன மேனமினிக்கு ஏதோ புக்க வச்சுக்கிட்டு பாடம் படிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா? மணி 8 மணிக்கிட்ட ஆக போத, புருஷன் வேலை போயிட்டு வருவானே, அவளுக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு வைப்போம்னு கொஞ்சமாவது இவளுக்கு அக்கறை இருக்கா? எனத்தையே பேப்பரும் கையும் மேல உட்கார்ந்துருக்கா. இருக்கட்டும், நமக்கு என்ன. அப்பா என்ன டயர்டா இருக்கு. ஒரு கப் காபி சூடா குடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். எத்தே என்ன எத்தே, கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஒரு கப் காபி சூடா போட்டு கொண்டு வரேளா? என்னதே, உனக்கு நான் காபி போட்டு கொண்டு வரணுமா? ஆமாத்தே, எனக்கு இந்த லிஸ்ட்டை எழுதியே ரொம்ப டயர்ட் ஆயிட்டு வந்துடுங்க. ஒரு கப் காபி சூடா குடிச்சா நல்லா இருக்கும்லாத்தே, அதனாலதான் கேட்டேன். சீக்கிரமா போங்க தே, போய் காபி போட்டு கொண்டாங்க. என்னடி நினைச்சிருக்க? என்ன மாமியாரு நினைச்சியா, உன் வீட்டு வேலைக்காரன்னு நினைச்சியா? உனக்கு காபி வேணும்னா போய் போட்டு குடி. என்னதே, உங்ககிட்ட ஒரு கப் காபி தானே போட்டு கேட்டேன், என்னமோ பிரியாணி செஞ்சு தாங்கன்னு கேட்ட மாதிரில பேசுதியே. ஆமாடி, நீ கேட்ட கேடுக்கு உனக்கு நான் பிரியாணி வேற செஞ்சு தாரேன். ஆள பாரு ஆள. வீட்ல வயசான மாமியார் மாமனார் இருக்காவல, மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டு வருவானா, மணி 8 மணிக்கிட்ட ஆக போத, ராத்திரி சாப்பாடு செய்யணுமான்னு உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காட்டி? நீ பாட்டுக்கு சோபால உட்கார்ந்துகிட்டு என்னத்தையா எழுதிட்டு கிடக்க? அம்மையும் மைனிகாரி என்னமோ புத்திமதி எல்லாம் சொல்லி எடுத்து விட்டுட்டு போனாவலாம். எங்க இருக்கு புத்தி இவளுக்கு? இவ கெட்ட கேடுக்கு நான் காப்பி போட்டு இவ கையில கொண்டு கொடுக்கணுமாம்ல? ஏதே, ரொம்ப தான் ஓவரா பேசாதீங்க. என்ன நீங்க எல்லாம் ஒரு மாமியாரா? எங்க மைனிகாரி எங்க அம்மா கிட்ட காப்பி போட்டு தாங்கத்தேன்னு தான் சொல்லுவாவோ. உடனே எங்க அம்மா சூடா காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுப்பாவோ, தெரியுமா? இங்க பாரு, உன் மைனிகாரி உன்னையும் சேர்த்து வச்சு பேசாத. உன் மைனிகாரி உங்க அம்மாவை அம்மா மாதிரி பாத்துக்கிடுதா, அதனால உங்க அம்மாவும் உன் மைனிகாரிய மகா கணக்கா பாத்துக்கிடுதாவோ. ஆனா நீ என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்கிறது கிடையாது. நான் உனக்கு காப்பி போட்டு கொண்டு வரணுமாக்கும். ரொம்ப ஓவரா பேசாதீங்க, அப்புறம் சண்டை பட்டேல் வச்சிடுங்க. நான் திரும்பவும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், பாத்துடுங்க. போ, உனக்கு எங்க வேணும்னாலும் போ. நான் என்ன உன்னை பிடிச்சா வச்சிருக்கேன்? இந்த திமிர்த்தனம் தானே உனக்கு ஆவாது. நான் என் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு பேசாம இருக்கேன். நீ தானே வீணா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்க. சண்டையை பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போவாளாம். போ, நீ எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஆகப்பட்டவளாட்டி. எந்த நேரம் பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுதியா? அப்ப பேசாம அங்கே இருக்க வேண்டியதானே? இங்க என்னத்துக்கு வார? என் மகன் பாவம், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை நான் கெடுத்து விட்டேன். இப்போ என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். போட்டி. ஆமா, நீங்க போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நீங்க வச்ச ஆளோட நான் கிடையாது. ஏடி லூஸ் மாதிரி பேசாத. நானா இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னேன், நீ தானே சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, அப்படியே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுதியா நல்லா. வாங்கிட்டுலாம் பேசாம இருக்கலாமா? வீட்டுக்கு நமக்கு ஒரு மருமக வருவா, நம்மள நல்லபடியா வயசான காலத்துல பாத்துக்கிடுவான்னு 1008 கனவு கண்டேன். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு மடக்கு தண்ணிய கூட நீ தர மாட்டேடி எங்களுக்கு. பக்கத்து வீட்டு வனஜாக்கா மருமவா எவ்வளவு சப்போர்ட்டா பேசுதா மாமியாருக்கு, நீயும் இருக்கிய. இங்க பாருங்க, சும்மா யார் கூடயும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. நான் நல்ல மருமகளா இருக்கணும்னா முதல்ல நீங்க நல்ல மாமியாரா நடந்துடணும் என்கிட்ட. ஆமாடி, நீ நல்லா சோபால உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. வயசான காலத்துல நான் உனக்கு வேலைக்கு சோத்த பங்கி தட்டுனேன். ஆள பாரு ஆள. இங்க பாருங்க, என்ன பத்தி ஓவரா பேசுனே வச்சிடுங்க. என்னடி பண்ணுவ? ஏங்க என்னடி, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எங்க அம்மா கிட்ட ரொம்ப ஓவரா திமிரா பேசிக்கிட்டு இருக்க. ஏங்க, நான் அப்படி எதுவுமே பேசலங்க. கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஒரு கப் காபி போட்டு தாங்கன்னு தாங்க கேட்டேன். ஆமா, அப்படி சடவா இருக்கிறதுக்கே காலையில இருந்து என்ன வீட்டு வேலையில வெட்டி முடிச்சா பாத்துட்ட. ஆஹா, என் மகனா இப்படி பேசுதா? ஏங்க இப்படி பேசுதீங்க? பின்ன என்னடி, நீ திமிர்த்தனமா பேசுவ, வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாரும் அடங்கி போணுமா? இங்க பாரு, நீ கேட்ட நேரத்துக்கு காப்பியும் கேட்ட நேரத்துக்கு சாப்பாடும் செஞ்சு தரதுக்கு எங்க அம்மா ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்லட்டி. உனக்கு வேணும்னா நீ தான் போய் செஞ்சு சாப்பிடணும். சும்மா இந்த ஆர்டர் போட்டுட்டு இருக்க சுவாலியெல்லாம் விட்டுரு, அடிச்சு பல்லகெல்லாம் பேத்துருவோம் பத்துக்க. ஏங்க, என்னங்க
ஆமா, நான் இப்படி எல்லாம் உன்கிட்ட பேசாம இருந்தவன் தான். அதனாலதானே நீ திமிர்த்தனத்துல ஆடிக்கிட்டு இருக்க. நானும் சரி கொஞ்ச நாள்ல சரியாயிருவா திருந்திருவான்னு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். ஆனா நீ என்னடான்னா பின்ன உன்னையெல்லாம் அறைய கூடாது டி, தூக்கி போட்டு மிதிக்கணும். உங்க அண்ணன் கிட்ட என்ன கேட்டிருக்க? ஆடி சீரு வேணுமா உனக்கு? ஆடி சீரு இந்த வீட்டுல உனக்கு நீ என்ன டீ இல்ல? உனக்கு யாரும் நிம்மதியா வாழ்ந்துடக்கூடாது அப்படிதானே டி? பாவம் என் மச்சான், உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு அவன் படாத பாடு பட்டு நடக்கான். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவன் வாழாண்டமா. உனக்குனே எப்பவும் பணத்தை போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பானா? இந்த வீட்டுல உனக்கு என்ன இல்ல? பெரிய அண்ணன் கிட்ட ஆடி சீரு வாங்குதாலாம், லிஸ்ட் போடுறாளாம். ஆளை பாடுறான் ஆளை. அங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது உன் மைனிகாரிக்குள்ள எல்லா பொருளையும் தூக்கிட்டு வந்த. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க அண்ணன்ட்ட வாங்கி கேட்கறதுக்கு லிஸ்ட் போடுதியா? லிஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன எங்க அம்மா கிட்ட? நான் சண்டைய போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன்னா போ. உன்னை யாருட்டு இங்க இருக்க சொன்னா? அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லப்பட்டவன் எதுக்கிட்டு இங்க வர? உங்க அம்மா வீட்டுல இருக்க வேண்டியதானே? எங்க வீட்டுல நாங்களாவது நிம்மதியா இருப்போம்ல. நானும் இப்போதைக்கு நீ வரமாட்டா, கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். வந்து தொலைச்சிட்டா. வந்த அன்னைக்கே என்ன வருத்து வர நீ? இங்க பாருட்டி, உங்க அண்ணன் கிட்ட ஆடிச்சு இருக்க, அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு ஏதாவது சொன்னான்னு வச்சிக்க, உன் பல்ல தட்டி கையில தந்துருவான் பாத்துக்க. ஆமாம், உன்னை கெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனே நிம்மதியா வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்பவும் போய் அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேட்டி. அப்படி சொல்லலம்மா, அவனை திமிரு எடுத்தவா. இவகிட்டலாம் இப்படி பேசினவன் வலிக்கு வருவா. என் மவன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவன அவன் தள்ள மிளகா அரைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப என் மவன் எப்படி பாத்தியாட்டி? என்னடி முடிச்சுக்கிட்டு நிக்க? எங்க எங்க அது வந்து இங்க பாருட்டி, இனிமேலும் நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சுக்கிடாத. இந்த வீட்டுல நீ எல்லாத்துக்கும் எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கியோ அதே மாதிரிதான் உனக்கும் திரும்பி கிடைக்கும். இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா இன்னைக்கே போயிரு, இப்பமே போயிரு, திரும்பி வந்துடாத அந்த வீட்டு நடக்கி. நானும் எவ்வளவு நாளைக்குதான் உன் திமிர்த்தனத்தை பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்க. ஐயோ எப்பா, என் செல்ல மவனே எப்படி எல்லாம் பேசுன அழகு போல. என் மவன் இப்படி கோவமா பேசுறத கேட்டு என் மருமவ அப்படியே செதுக்கி விட்ட சேல கணக்க நிக்க. ஏமா சாப்பாடு ரெடியா இருக்காமா? ஆமா மக்கா, உனக்கு பிடிக்குமேனு சப்பாத்தியும் குருமாவும் வச்சிருக்கேன். வா மக்கா சாப்பிடுவா. சரிம்மா. எப்பா, என் மவன் பேசுனதுல எனக்கு வயிறும் மனசும் நிறைஞ்சு